ஆறாவது பிரிவு வவ். வவ். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக் கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். தேவனுடைய வார்த்தையினால் ரட்சிப்பு. வவ். உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. கர்த்தருடைய ரட்சிப்புக்காக தாவீது ஜெபம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தரை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தாவே, உமது ரட்சிப்பு எனக்கு வருவதாக என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது மிகுந்த மனக்கலக்கத்தில் இருக்கிறார். அவருக்குள் அதிகமான போராட்டங்களும் வருத்தங்களும் உண்டாயிற்று. தாவீதிடத்தில் சந்தோஷம் இல்லை. கர்த்தரால் மாத்திரமே அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். கர்த்தருடைய ரட்சிப்பு வந்தால்தான் அவருக்கு சந்தோஷம் வரும். தாவீது இப்போது மிகுந்த வேதனையிலும் நெருக்கத்திலும் இருக்கிறார். ஆகையினால் கர்த்தருடைய ரட்சிப்பு தனக்கு சீக்கிரமாய் வரவேண்டும் என்று விரும்புகிறார். தாவீதுக்கு தற்போதுள்ள பிரச்சனைகளில் இருந்தும் ரட்சிப்பு தேவைப்படுகிறது. அவருக்கு நித்திய ரட்சிப்பும் தேவைப்படுகிறது. ரட்சிப்பு தேவனுடைய இலவசமான ஈவு. தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் தாமே தன்னை தகுதிப்படுத்த வேண்டும் என்பதே தாவீதின் ஜெபம். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக என்று தாவீது பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு நாம் தேவனுடைய கிருபையையும் அவருடைய வாக்கு தத்தத்தையும் சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் இவ்விரண்டு தூண்களிலும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அப்போதுதான் நமக்கு ஏமாற்றம் உண்டாகாது, நமக்கு தோல்வி உண்டாகாது. நாம் கற்பாறையின் மீது வீட்டை கட்டிய புத்தி உள்ளவர்களைப் போல இருப்போம். தாவீதை அநேகர் நிந்திக்கிறார்கள். அவர்களுக்கு தாவீது உத்தரவு சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கிருபையும் அவருடைய ரட்சிப்பும் தாவீதுக்கு வந்தால்தான் அவரால் ஜீவனோடு பேச முடியும், நல்ல உத்தரவுகளை சொல்ல முடியும். கர்த்தருடைய நன்மைகளை அனுபவித்தால்தான் கர்த்தர் நல்லவர் என்று சாட்சி சொல்ல முடியும். கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால்தான் கர்த்தர் நம்முடைய ஆத்தும இரட்சகர் என்று அறிக்கை செய்ய முடியும். தாவீது கர்த்தருடைய வசனத்தை நம்பி இருக்கிறார். கர்த்தரையும் அவருடைய வசனத்தையும் நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். தனக்கு கல்விமானின் நாவு வேண்டும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போதுதான் தேவனுடைய நாம மகிமைக்காக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படி பேச வேண்டும் என்று அவருக்கு தெரியும். கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டால்தான் ஞானமுள்ள வார்த்தைகளை பேச முடியும். சத்திய வசனம் தன்னுடைய வாயில் தங்கியிருக்க வேண்டும் என்பதுதான் தாவீதின் விருப்பம். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். சத்திய வார்த்தை தாவீதின் வாயில் எப்போதும் தங்கியிருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு கர்த்தர் கொடுக்கும் ஞானமும் அவர் கொடுக்கும் பலனும் தாவீதிடத்தில் தங்கியிருக்க வேண்டும். அப்போதுதான் அவரால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பரிசுத்தமான வார்த்தைகளை பேச முடியும். கர்த்தருடைய கிருபை இருந்தால் மாத்திரமே ஞானமுள்ள வார்த்தைகளை பிறருக்கு அறிவிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் விசுவாசத்தோடும் பேச வேண்டும், ஞானத்தோடும் பேச வேண்டும். தாவீது கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளுக்காக காத்திருக்கிறார். அவர் கர்த்தருடைய வேதத்தை எப்பொழுதும் என்றைக்கும் காத்துக்கொள்வதாக வாக்கு பண்ணுகிறார். நாம் கர்த்தருடைய கிருபையில் பலப்பட வேண்டும். அப்போதுதான் கர்த்தருடைய வேதத்தை நம்மால் காத்துக்கொள்ள முடியும். நம்முடைய சுய பக்தியும் சுய நீதியும் பிரயோஜனமற்றது. கர்த்தருடைய கிருபையே நமக்கு தேவை. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும், நம்முடைய வாயிலும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தமே நம்முடைய சித்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும்.
கர்த்தருடைய சித்தத்திற்கு நாமும் நம்மை பூரணமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதற்காக நாம் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். நான் உமது கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். தேவனுடைய பிரமாணத்தின் மீது தாவீது பிரியமாய் இருக்கிறார். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன் என்று தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு தாவீது என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். தேவனுடைய சிந்தையை கண்டுபிடிப்பதற்கு என்னென்ன ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் செய்கிறார். தாவீது தேவனுடைய கற்பனைகளில் பிரியப்படுகிறார். ஆகையினால் அவர் தேவனுடைய கற்பனைகளை ஆராய்கிறார். தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் நல்லவை, அவை எல்லோருக்கும் நல்லவை என்று பொதுவாக சொல்வதற்கு பதிலாக அவை தனக்கு தனிப்பட்ட முறையில் நல்லவை என்று தாவீது சாட்சியாக சொல்லுகிறார். தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய கிருபையின் பலத்தினால் ஒரு சில காரியங்களை வாக்கு பண்ணுகிறார். அவையாவன: கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழியத்தை தாவீது தாராளமாயும் மனப்பூர்வமாயும் செய்கிறார், சுயாதீனத்தோடு செய்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுமாறு யாரும் அவரை கட்டாயம் பண்ணவில்லை. அவர் கர்த்தருடைய கட்டளைகளை ஆராய்ந்து விசாலத்திலே நடக்கிறார். தாவீது தீமையை விட்டு விலகி இருக்கிறார். நன்மையானதை பற்றி கொள்கிறார். நன்மையான காரியங்களை மனப்பூர்வமாக செய்கிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழியத்தை தாவீது தைரியமாக செய்கிறார், வெட்கப்படாமல் செய்கிறார். ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தருடைய சாட்சிகளை குறித்து வெட்கப்படாமல் பேசுவேன் என்று தேவனிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் மனுஷருடைய கோபம் நம்மீது வந்தாலும் நாம் பயப்படக்கூடாது. சத்தியத்தை தைரியமாய் பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம் நாம் மரிக்க வேண்டியது வந்தாலும் அதற்கும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ ஆகிய 3 எபிரெய வாலிபரும் கர்த்தரை குறித்து தைரியமாய் சாட்சி சொன்னார்கள். அதுபோல நாமும் ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தருடைய சாட்சிகளை குறித்து தைரியமாயும் வெட்கப்படாமலும் பேச வேண்டும். தாவீது கர்த்தருடைய ஊழியத்தை மனமகிழ்ச்சியாய் செய்வதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். தாவீது கர்த்தருடைய கற்பனைகளின் பேரில் பிரியப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லவும் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் சாட்சியாய் ஜீவிக்கவும் தாவீது பிரியப்படுகிறார். தாவீது தனக்கு பிரியமானதை செய்யாமல் கர்த்தருக்கு எது பிரியமானது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை செய்ய வேண்டும் என்று பிரியப்படுகிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை உண்மையாயும் ஊக்கமாயும் விவேகமாயும் செய்ய வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன் என்று தாவீது கர்த்தரிடத்தில் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மீது தாவீது தன்னுடைய கைகளை வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களுக்காக கர்த்தரை துதிப்பதற்காக மாத்திரமல்ல, வாக்குத்தத்தங்களுக்கு கீழ்ப்படிந்து அதன் பிரகாரம் ஜீவிப்பதற்காகவும் தாவீது தன்னுடைய கைகளை வாக்குத்தத்தங்களின் மீது வைத்திருக்கிறார். தாவீது கர்த்தருடைய கற்பனைகளில் பிரியப்படுகிறார். தன்னுடைய முழு பலத்தோடும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கையெடுக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். கையெடுப்பேன் என்னும் வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்பது பொருளாகும். கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழியத்தை குறித்து தாவீது கருத்தோடு இருக்கிறார். கர்த்தருடைய பிரமாணங்களை தியானிக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை நேர்த்தியாய் செய்ய வேண்டும் என்னும் சிந்தனையோடு இருக்கிறார்.